சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயிலில் பயணித்து வருகின்றனர். மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என பல்வேறு தரப்பினரும் இந்த ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10:45 மணியளவில் சென்னை கடற்கரையிலிருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்ற புறநகர் மின்சார ரயில் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளது. அப்போது ஒரு ரயில் பெட்டியில் குறைந்த பயணிகளே இருந்த நிலையில் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 4 பயணிகளிடம் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென கத்தியை காட்டி மிரட்டியுள்ளது. மேலும் அவர்களை கத்தியால் தாக்கியதால் அதிர்ச்சியில் உறைந்து போன அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தை அந்த வழிப்பறி கும்பல் பறித்துக் கொண்டது. மேலும் ஓடும் ரயிலில் அபாயச் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி கீழே குதித்து இருளில் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த சரத், உத்ராபதி, இளையராகவன், மௌலி ஆகிய 4 இளைஞர்களுக்கும் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற இச்சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சிசிடிவி காட்சிகளை வைத்து பழைய குற்றவாளிகள் யாரேனும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேசின் பிரிட்ஜ், கவரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை ஆகிய பகுதிகள் கொள்ளை மற்றும் வழிப்பறியில் ஈடுபடுவோருக்கு சொர்க்கபுரியாக திகழ்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரயில் பயணிகள் சங்கத்தினர் கூறும்போது, நேற்று ரயிலில் சந்தேகத்திற்கிடமான வகையில் மாஸ்க் அணிந்திருந்த 3 இளைஞர்கள் ஆளில்லாத பெட்டிகளை நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததாகவும், இரவில் பயணிகள் குறைவாக இருந்ததால் எளிதாக வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தனர். மேலும் சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் செல்போன், செயின் பறிப்பு போன்ற வழிப்பறி சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாகவும், எனவே மீஞ்சூர் அல்லது பொன்னேரியில் புதிதாக ரயில்வே காவல் நிலையம் அமைத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ரயில் பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்தில் இது தொடர்ந்து இது போன்ற குற்ற சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று நடந்த சம்பவத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம், ரயில்வே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணுறோம். அந்த நம்பர் ஃபோன் பண்ணது அவங்க கொருக்குப்பேட்டைக்கு சொல்கிறாங்க. கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீஸ் பேசுகிறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னா மீஞ்சூரில் வண்டி நிற்கிது, வண்டி மீஞ்சூரில் இருக்குது. யாராவது ரயில்வே போலீஸோ ஆர்பிஎஃப் யாராவது சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து ரயில்வே போலீஸ் யாரும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் வண்டி மெட்ராஸுக்கு போகிற வண்டி கிடையாது. அதனால் எங்கள் ரயில்வே போலீஸ் யாருமே கிடையாது அந்த வண்டியில். நாங்கள் ஒன்றா கும்மிடிப்பூண்டிக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க. சம்பவம் நடக்கிறது கும்மிடிப்பூண்டிக்கெல்லாம் முன்னாடி நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து பயணிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை. இறங்கி பார்க்குறோம், யார்கிட்ட சொல்கிறது? லோக்கல் போலீஸும் இல்லை, ரயில்வே போலீஸ் இல்லை, ஆர்பிஎஃப் இல்லை. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துக்குது. இதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து நம்ம இந்த மார்க்கத்தில் கும்மிடிப்பூண்டி அல்லது இது மீஞ்சூர் அல்லது பொன்னேரியில் ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையம் அமைக்கணும்னு சொல்லி கேட்குறோம். ஏன்னா இப்போ கொருக்குப்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு 64 கிலோமீட்டர் ஆரம்பாக்க வரையும் அவங்களுக்கு தேவையான ஆளும் கிடையாது, அவங்களுக்கு தேவையான சௌகரியமும் கிடையாது, சட்டுன்னு வரவும் முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் மீஞ்சூர் ஆர் பொன்னேரி இந்த 2 இடத்துல வந்து எங்களுக்கு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் வேணும், நீண்ட கால கோரிக்கை. வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து தங்களை பாதுகாக்க ரயில்வே போலீசார் உடனடியாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே ரயில் பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.